ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகே வியூஸ். இன்றைக்கி நம்ம இருக்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு இடத்துல இருக்கோம். எங்கன்னா கேஜிஎஃப் படம் பார்த்துருக்கீங்களா எல்லாருமே? அந்த படத்தில் காமிச்ச கேஜிஎஃப் மைன்ஸ் இருந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த இடத்த ரொம்ப நாளாகவே பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. இன்றைக்கி என் கூட யார் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்காங்கன்னா, டேடி ஹாய். என்னோட டேடி இருக்கா கூட. என்னோட 31 வருஷம் ஆசை இது கேஜிஎஃப்க்கு வரும் சொல்லி. என்னோட கேரியர் ஸ்டார்ட் ஆன எல்லாமே கேஜிஎஃப் தான். ஸோ 31 வருஷத்துக்கு கழிச்சு நான் கேஜிஎஃப்க்கு வந்திருக்கேன். ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னோடய பையனுக்கு நான் வேலை செஞ்ச இடங்கள், ஸோ இடங்கள்லாம் நான் காமிக்கிறதுக்காக நான் வரணும்னு வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வேலையை வந்திருந்தோம். ஸோ நாங்கள் அப்படி இங்கே வரலான்னு வந்தோம். இது நாங்கள் பார்க்க போகிறது இப்போ ஒரு ஆக்சுவலி நிறைய மைன்ஸ் மூடிட்டாங்க. இதில் ஒரு மைன்ஸ் இப்போ நான் பையனுக்கு காமிக்க போகிறேன். பக்கத்தில் அப்படி ரோட்டு முன்னாடி கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்குது. அதனால இந்த இடம் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது பார்க்குறதுக்கு. இந்த பேக் சைடில் தெரியுது இந்த மைன்ஸ். இந்த மாதிரி பல மைன்ஸ் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மைன்ஸ் எதுவுமே ஆப்ரேட் ஆகிறதில்ல. பிகாஸ் ஆஃப் செக்யூரிட்டி ரீசன்னால எல்லாமே மூட ஆரம்பிச்சிருச்சு மைன்ஸ்க்கு எல்லாமே. எனக்கு பேக் சைடில் பார்க்குறது இந்த இடத்துல ஒரு மைன் இருந்திருக்கு. ஸோ இதுவுமே க்ளோஸில் தான் இருக்குது சொல்லப்போனால். ஆக்சுவலாக ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த இடத்த உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் காமிக்கிறேன். அடுத்து அப்படியே அந்த சைட்லலாம் போயிட்டு இன்னும் நிறைய மைன்ஸ் இருக்குது இங்கே கேஜிஎஃப்பில். ஸோ அப்படியே முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்க பார்க்குறேன். ஏதாவது கண்ணில் படுது, கொஞ்சம் பக்கத்தில் தெரிகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே இது ஒரு சின்ன கிளிப் பார்த்துட்டு வந்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு மைண்ட் இருந்த இடத்த நான் தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கோம். எங்கள் சுற்றி அந்த பெமல் யூனிட் 2 என்னென்னமோ போட்டுருந்துச்சு. பேக் சைடில் தெரியுது. ஆக்சுவலாக வீடியோஸ் அலௌடு கிடையாது தான். சும்மா வேலையில் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓகேவா இருக்குது இந்த இடத்துல. ஸோ அப்படியே இப்படி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த இடமே பயங்கரமாக இருக்குது சொல்லலாம். ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது. பயங்கர செக்யூரிட்டாக வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே. அப்படியே ஒரு கிளிப் உங்களுக்கு காமிக்கிற இந்த இடத்த அப்படியே பாருங்கள். ஆக்சுவலாக எங்கேயுமே எந்த மைன்ஸ்குள்ளேயுமே உள்ளே யாரையுமே அலோடு பண்ணுறது கிடையாது. செக்யூரிட்டி அவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே. செக்யூரிட்டாக இருக்குது பயங்கரமாக. ஸோ அப்படியே ஒரு கிளிப் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இப்போ மைன்ஸுக்குள்ளேருந்து கிரைண்ட் பண்ணி இந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக அந்த கற்கள்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த கிரைண்ட் பண்ணி வந்த டயத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லெல்லாம் வேஸ்ட் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். அதை இப்படி டம்ப் பண்ணி இந்த இடத்துல ஸோ இங்கே இப்படி டம்பாகி இப்போ அது அப்படியே ஒரு சாலிட் பார்ட்டிகலாக மாதிரி இப்படி மலை மாதிரி நிற்கிது. அந்த வியூ நீங்கள் இப்போ பார்க்கும்போது தெரியும். பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல. அப்படியே மலையாக திட்டாக நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மைன் நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் கேப்சர் பண்ணி பார்த்தோன்றதெல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே வீடியோவாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டேடி, எல்லாத்தையும் கேட்குற மாதிரி ஒரு கேள்வி தான் உங்களுக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னால் எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷம் நான் காத்திருந்தது திருப்பி கேஜிஎஃப்க்கு நான் மறுபடியும் எல்லா இடத்தையும் பார்க்கணும்னு. அது பார்த்ததுல ரொம்ப எனக்கு மனசு நிறைவாக இருக்குது. ஒரே ஒரு சின்ன குறை, இந்த 31 வருஷம் நான் இங்கே இன்னும் கேஜிஎஃப் வரல. என்னோட நண்பர் ஒருத்தர் பார்க்குறதுக்காக தான் மெயின் அந்த கேஜிஎஃப்கே வந்திருந்தேன். அவரை நான் பார்க்க முடியல, எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. இடத்துக்கு போய் பார்த்துட்டேன். கேஜிஎஃப்பில் பெமல் ஸ்டாப்பில் பெமலில் ஆலமர ஸ்டாப்னு இடம் இருக்குது. அங்கே சசின்னு சொல்லி காஃபி ஒர்க் வச்சுருந்தாரு. அப்போ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அங்கே புக் பண்ணிட்டு இருக்கும்போது. அப்போ அவர் இப்போ போய் செக் பண்ணும்போது அங்கே அவர் இல்லை. அவங்க பக்கத்தில் போய் தேடி பார்த்தப்போ இந்த மாதிரி இப்போ கடை இல்லை, கடை கிடையாது. அவர் இங்கே பெமலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தாரு எனக்கு, ஃபோன் நம்பர். பட் ஃபோன் நம்பர் ட்ரை பண்ணேன், 2 முறை ட்ரை பண்ணேன். கால் போச்சு, அட்டன் பண்ணல. மேபி ஃபேக்ட்ரிக்கு உள்ளே இருக்கிறதுனால அவர் கால் அட்டன் பண்ணலையா எனக்கு தெரியல. எப்படினாலும் இப்போ ஆஃப்டர் 5 o'clock மேலே டியூட்டி முடியும். ஸோ அவர் கான்டாக்ட் பண்ணுவார்ன்ற நம்பிக்கையில் இருக்கேன். நான் அவர் பார்த்துட்டு போகிறதான் இருக்கேன். ஒருவேளை 6 மணிக்கு மேலே அவர் பார்க்க முடியலன்னா கிளம்பிடுவேங்க நான். ஆனால் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் இருக்குன்னு அவர் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். இஃப் சான்சஸ் நாங்கள் அவர் மீட் பண்ணோம்னா அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே ஆட் பண்ணுறேன்.
ஏன்னா டேடியோட ஒரு ரொம்ப நாள் கனவு ஆச்சு இது. ஏன்னா இதையும் ஆட் பண்ணால் ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும். பார்க்கலாம் எப்படின்றது. எங்களுக்கு மீட் பண்ணணுன்றதை நான் மீட் பண்ணுறோம், இல்லைன்னா எப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.